ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில். வட்டி வீதம் எவ்வளோ? 10%. 5 ஆண்டுகளில் n எவ்வளோ? 5 வருஷம். 10,050 ஆக. அப்போ மொத்த தொகை A = 10,050 மாறி இருக்கு. அசல் P எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. லேண்ட்ஸ்கேப் மோடு மாறிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ PNR/100. ஏ மொத்த தொகை A = P + SI, அசல் ப்ளஸ் தனி வட்டி. ஸோ P ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR/100. P + PNR/100. ஸோ எல்லாத்தையும் பிரதிவிடுவோம். 10,050 = ஏவை எழுதிட்டோம். P + P என்று n வந்து 5 வருஷம், R வந்து 10, R வந்து 10% /100. 5 × 10 எவ்வளோ? 50. 50 பாருங்கள், ரெண்டுலேயும் P வந்து காமனாக இருக்குது. ஸோ P வெளியே எடுத்துட்டோன்னா 1 + P × 1 + 50/100. இந்த 50/100 ஒன்று கூட சேர்த்துறோன்னா என்ன வரும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 100 இங்கே மல்டிபிள் ஆயிரும். 100 + 50/100 ஆயிரும். ஸோ 100 + 50 150/100. இதை திரும்ப கட் பண்ணோன்னா 50 வச்சு கட் பண்ணணும். 50ஆவது பாடலில் கட் பண்ணோன்னா 3/2. 150ல் 50 3 வாட்டி இருக்குது, 100ல் 50 2 வாட்டி இருக்குது. ஸோ P × 3/2. ஸோ 10,050 = P × 3/2. அப்போ P = 10,050 × 2/3. 1 + 5 6. 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 10,050 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ வெட்டு கொடுப்போம். 3ல் 3 ஒரு வாட்டி இருக்குது, 10ல் 3 3 வாட்டி இருக்குது. 10 - 3 × 3 9. 10 - 9 1. திரும்பியும் இந்த 1 இது கூட ஆட் ஆகிட்டுனா 10 ஆயிரும். அப்போ மறுபடியும் 3 வாட்டி இருக்கும், மிச்சம் 1. மிச்சம் அந்த 1 5 கூட சந்திச்சுன்னா 5. 15ல் 3 5 வாட்டி இருக்குது. 0 அப்படி எழுதிக்கலாம். 3,350 × 2. ஸோ 3,350 × 2 பெருக்கணுன்னா என்ன கிடைக்குன்னா 6,700 கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் எவ்வளோன்னா 6,700. அவ்வளோதான், சிம்பிள்ஸ் தான்.